பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து என்றைக்கும் மாறாதவர். நேற்றைக்கா இருக்கட்டும், இன்றைக்கா இருக்கட்டும், இனி என்றைக்குமே மாறாத ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். மனிதர்கள் இந்த பூமியிலே மாறலாம். ஏன்னா மாம்சத்தில் இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மாறலாம். அவங்க கொடுக்கக்கூடிய சில வாக்குத்தத்தங்கள், சில உத்தரவாதங்கள், மனிதன் சொல்லுகிற காரியங்கள் மாறலாம். எவ்வளவோ காரியங்களை நம்ம உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, திடீர்னு பண்ண முடியாத சூழ்நிலைகள் மாறி போகலாம். அல்லது நம்மோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லுகிற ஜனங்கள் அநேகர் நம்மை விட்டு பிரிந்து போகலாம். இவைகள் எல்லாமே மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாமே மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் அவர் மனிதர். அதை நம்பி நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, தாராளமாக நம்பி போவோம். அப்படி தானே? இப்போ பேங்க்கில் போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட மணி வரும் அப்படின்னு சொன்னால் நம்பி போய் என்ன செஞ்சுருவோம், போடுவோம். பணத்தை கொண்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். எல்லா காரியங்களையும் டெபாசிட் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஏன்னா அவங்கள நம்புவோம். ஏன்னா அவங்களாம் நம்பத்தக்கவர்கள், நம்பிக்கையுடையவர்கள். ஆனால் அதே நம்பிக்கை தேவன் மேலே இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா தேவன் அவ்வளவு நல்லவர் கிடையாது. அப்படித்தானே? இன்றைக்கி நிறைய பேரோட மனநிலை எப்படி தான் இருக்குன்னா, ஒரு பேங்க்கை நம்பி போவோம், இல்லை ஒரு மனுஷனை நம்பி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா தாராளமாக போவோம். ஆனால் தேவனை நம்பி ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. மாறுகிற மனிதனை நம்புறது நமக்கு ரொம்ப லேசான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் மாறாத தேவனை நம்புறது அவ்வளோ கஷ்டமான ஒன்றாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய நிலைமை அப்படி இருக்குது. ஏனென்றால் மனுஷனை நம்பி ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைப்போம், பரவாயில்ல, அது நம்ம ஏமாந்தா கூட அதை ஒரு பெரிய விஷயமே எடுத்துக்க மாட்டோம், திரும்பவும் மனுஷங்கிட்டே போய் விழுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்றைக்குமே மாறாதவராக தான்ப்பா நான் இருக்கிறேன்னா, அந்த தேவனை நம்பி நம்ம போகிறது நமக்கு ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவனை நான் ஆராதிக்கிறேன். எனவே எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், என்ன காரியமாக இருக்கட்டும், நான் என் தேவனை மட்டுமே முன்வைத்து இந்த காரியங்களிலே நான் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்று. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளேயும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான காரியம் என்னன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் மட்டுமே இந்த பூமியிலே மாறாதவர். அவர் என்றைக்குமே மாறாத ஒரு தேவன். அப்போ மனுஷனை நம்பி ஒரு காரியத்துக்குள்ள ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம போகும்போது எல்லா காரியங்களுமே நமக்கு சாத்தியமாகும் அப்படின்னு நம்பி நம்ம போறோமே, அந்த நம்பிக்கை இன்றைக்கு எத்தனை தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு, நான் தான் எல்லா காலங்களிலும் மாறாத தேவன். என்னை நோக்கி பார்க்கிறீங்களான்னு ஆண்டவர் கேட்கிறார். என்னை முழுவதுமா நீங்க நம்புறீங்களா? நேற்றும் இன்றும் என்றைக்குமே மாறாத தேவன். உங்ககிட்ட கர்த்தர் நேற்று ஒரு வார்த்தையை பேசினார்னா, திரும்பவும் மறுநாள் போகும்போது அவரால் செய்ய முடியாமல் உடனே மனிதர்கள் வார்த்தைகளை மாற்றுவாங்க. ஆனால் தேவன் அப்படி மாற்றுகிறவர் அல்ல. அதனால தான் அவர் தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னா சொன்னது தான். அதிலிருந்து எந்த மாற்றமுமே வராது. ஏனென்றால் அவர் தேவன். அவரால் செய்ய திராணி இருக்கிறது. அதை தேவன் சொல்லுகிறார். நிச்சயமாக தேவன் அதை செய்வார். மனுஷர்கள் சில நேரங்களில் மாறலாம், மனிதர்கள். ஆனால் அந்த மாறுகிற மனிதர்களை நம்ம ஈஸியாக நம்பிடுறோம். ஆனால் மாறாத தேவனை நம்புறது இன்றைக்கி நமக்கு ரொம்ப கடினமான ஒன்றாக. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மகிட்ட கேட்குறாரு, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு மாறாதவராக இருக்கிறார். அந்த மாறாத தேவனை பிடித்து கொண்டு எந்த சூழ்நிலைமையானாலும் சரி, நான் மாறாத தேவனை ஆராதிக்கிறேன், எனவே என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு போகிற அனுபவத்துக்குள்ள நாம் இருக்கிறோமா? அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் யோசிக்க ஆரம்பித்தால் எல்லா காரியங்களுமே நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும்.
ஆண்டவர் இன்றைக்கு அதுதான் கேட்கிறாரு. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், நான் உன் கூட இருக்கிற மகனே, நான் உன் கூட இருக்கிற மகளே, நீ எல்லா காரியத்திலையும் என்னை நோக்கி பார்ப்பாயா, என்னை பின்தொடர்ந்து வருவாயே. எத்தனையோ பேர் மனிதர்களை சொல்லி மனிதருடைய வார்த்தைகளை நம்பி போறீங்களே, மாறாத தேவனாய் நான் உன்னோட கூட இருந்தவர், உனக்காக தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் தன் ஜீவனையும் கொடுத்த ஒரு தேவன் உங்களை இன்றைக்கு அழைக்கிறார். ஆண்டவரிடத்துல வர்றீங்களா? ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்றாரு, என் மகனே, என் மகளே, என்னை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறாயா? ஆண்டவருக்கு இன்னைக்கு நம்ம என்ன உத்தரவாதம் கொடுக்க போறோம்? ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் மனுஷங்களை நம்பி போயிட்டேன், மாறிட்டாங்க, மாறின சூழ்நிலைகள் எத்தனையோ என்னை இருதயத்தை பாதிக்கிறதாக இருந்து விட்டது. இன்றைக்கு நான் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்குறேன். என்னை முழுசுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். என்னன்னா, என் தேவன் என்றைக்குமே மாறாதவர். அந்த மாறாத தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு நான் நடக்கிறதற்கு என்னை முழுவதுமாக பரலோகத்தின் தேவனுடைய கரத்துக்குள்ளாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நிச்சயமாக தேவன் என் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. அப்பா, இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் மாறுகிற மனிதர்களை நம்பி போய் எத்தனையோ இடங்கள்ல நாங்கள் ஏமாந்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, மாறுகிற மனிதர்களை நம்பாதபடிக்கு மாறாத தேவனை நாங்கள் அனுதினமும் தேடி அவருக்குள்ளாக எங்களை பலப்படுத்தி எங்களுடைய நம்பிக்கையாய் நாங்கள் அவரை வைத்துக்கொள்ள என் தேவன் கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.